ரிஷபராசிக்காரவாளுக்கு இந்த சனி வக்கர காலம் ராஜயோகமா அல்லது அதல பாதாளமானு தான் இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரிஷபராசிக்காரவா பார்த்தீங்கன்னா இயல்பா பிறருடைய துயரங்கள்ல தன்னுடைய துயரா நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் ரிஷபராசியில பிறப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா சினிமா பார்த்தாலும் சரி, சீரியல் பார்த்தாலும் சரி, வேற யாராவது அவங்களுடைய அழுகையை நம்ம எடுத்து பகிர்ந்துகிட்டா கூட நம்மளுக்கே தெரியாம ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடிய இலகிய மனம் படைத்தவர்களாத்தான் ரிஷபராசியில் இருப்பாங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல சனி பகவானும் 3ஆம் இடத்துல குரு பகவானும் வீற்றிருந்து எந்த மாதிரியான ஒரு பலனை நமக்கு தந்துட்டு இருக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கும். அப்ப லாபஸ்தானத்துல வந்திருக்கக்கூடிய சனி பகவானால உங்களுடைய தொழில மிகப்பெரிய பின்னடைவை நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய காலமா இந்த மே மாசம் 6ஆம் தேதியில இருந்து இருந்திருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கை காசு கிடைச்சா போதும்ன்ற ஒரு மனோ நிலையைத்தான் நமக்கு தொழில் ரீதியா இதனால் வரையில பெற்றிருப்போம். அப்ப எவ்வளவு உழைப்பு போட்டிருப்போம், எவ்வளவு ஐடியாஸ் வச்சிருப்போம். ஆனா அந்த ஐடியாஸ் பிறருக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும். நமக்கு அந்த ஐடியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத காலமா தான் இந்த காலம் இதனால் வரையில உங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய காலம். உடல் சார்ந்த பிணிகளால ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தமான உபாதைகளாலும் சிறுநீர் கோளாறுகளாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவுல பெரிய முரண்பாடான நிலைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலமா தான் இந்த காலம் உங்களுக்கு நகர்ந்த காலம். அப்ப நம்மளை புரிஞ்சுக்கலையே, நம்மளுடைய இல்லத்தரசியை நம்மளை புரிஞ்சுக்கலையே, நம்மளுடைய கணவனை நம்மளை புரிஞ்சுக்கலையேன்னு நினைக்க வேண்டிய காலகட்டமா, ரொம்ப கடினமான காலகட்டமா தான் இது நாள் வரையில நம்மளுக்கு நகர்ந்த காலகட்டம். குறிப்பா பாத்தீங்கன்னா மழலை செல்வத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மிகப்பெரிய கடினமான காலமா இந்த காலம் இருந்திருக்கும். இத்தனை அவமானங்களை, பெரிய வார்த்தைகளை எல்லாம் உள்வாங்கி பிடித்து வாழறத விட அப்படியே நடிச்சு வாழற மாதிரியான நிலையத்தான் நம்ம இதனால் வரையில செய்துட்டு வந்திருக்கக்கூடிய நிலையா இருந்திருக்குன்னு சொல்லணும். அப்ப இந்த நிலைக்கு எல்லாம் மருந்து போடக்கூடிய காலம்தான் இந்த சனியினுடைய வக்கர காலம். அப்ப இந்த 138 நாட்கள்ல தொழில் ரீதியா மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்க்க வேண்டிய காலகட்டம். அப்ப கணவன் மனைவி உறவு உங்களுக்கு பலப்படக்கூடிய காலகட்டம். அப்ப நேசித்த பிள்ளைகள், அதாவது காதல் வயப்பட்டு நேசித்த பிள்ளைகள் எல்லாம் சின்ன வார்த்தைகளால விலகி போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் உங்களை புரிந்து கொண்டு வரக்கூடிய காலம். அப்ப ஆண்களா இருந்தா பெண்கள் போயிருப்பாங்க, பெண்களா இருந்தா ஆண்கள் போயிருப்பாங்க. அப்ப எப்படியா இருந்தாலும் காதல்ல கணவன் மனைவியாகவும் காதல் ஜோடியாகவும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உடல் ரீதியா நல்ல உடல் உபாதைகளிலிருந்து தேறி விடுபட்டு ஒரு நல்ல ஒரு வலிமையான உடலை பெறக்கூடிய காலகட்டம் இது. அப்ப வலிமை நிறைந்த மனிதனாக நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டிய நேரம் இந்த 138 நாட்கள். படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கும் இது வரைக்கும் நமக்கு எத்தனை படிச்சாலும் ஒரு மகப்பாவம ஒரு படிக்கிறது வேற யாருக்கும் நம்ம அங்க எழுதணும்னு நினைக்கும் போது எழுத முடியாத மாதிரியான நிலையில இருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு நல்ல தேர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா இது ராஜயோகம் தரக்கூடிய காலகட்டமே தவிர உங்களுக்கு வீழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டம் இல்லை. அப்ப இதுல கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவா இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவா பாத்தீங்கன்னா வேளப்பருடைய வழிபாடு செய்யணும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவா பாத்தீங்கன்னா சயன கோலத்துல இருக்கக்கூடிய திருமாலுடைய வழிபாடு செய்யணும். மிருகசீரிடத்துல நட்சத்திரத்துல பிறந்தவா பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவருடைய நமக்கு அந்த வழிபாடு செய்தீங்கன்னா, அந்த விதமான உருவ வழிபாட்டுக்கூடிய முருகனை நம்ம வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்விலே எண்ணற்ற வளம் கிடைக்கக்கூடிய நல்ல வக்கர காலமாக தான் இந்த வக்கர காலம் உங்க அமைய போகுது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷராசி வீடியோவும் இருக்கு, அது வேணும்னா நீங்க போயிட்டு பார்க்கலாம்.